I love you so much. I love you more. You are my everything. And you are mine. உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. சிந்து பைரவில சினேகா சிந்துவ தாக்க வர்றாங்க. நம்ம அன்னபூரணி ஆஹா! ஆக ஆகா! அப்படியே அட்டாக் பண்ணி புடிச்சு தாக்கி வச்சு சப்பு 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 சப்புன்னு ஐயோ! அடி இடி ஒண்ணொண்ணும் அடடடா! எனக்கு என்னமோ அந்த புள்ள அடி வாங்குறதுக்குன்னே இந்த நாடகத்துக்கு பொறந்திருக்குன்னு தாங்க சொல்லணும். வாங்காத அடி இல்ல, வாங்காத பேரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அடி எம்புட்டு தாங்க வாங்கிக்கிட்டே இருக்குது சினேகா ஒவ்வொருத்தர்கிட்டயா. அதுவும் இன்னைக்கு மாரி ஒரு அடி நான் பார்த்ததே இல்லங்க. மத்தளத்த அடிப்பாங்க பார்த்தீங்களா? டக்கு 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 டக்குன்னு அந்த மாரி சப்பு 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 சப்புன்னு கேட்டுச்சுன்னு தான் சொல்லணும். சிவா இன்னைக்கு அடிச்சிருக்கணும். ஆனா அடிக்கல. அதுக்கப்புறம் அடி நச்சு எடுத்து வெளிய கொண்டாந்து போலீஸ்லயும் புடிச்சு குடுக்குறாங்க. "ஏய் நான் வந்து உன்ன விட்டுற மாட்டேன்டி" அப்படிங்கிறாங்க. "நீ வந்து பாத்துக்கலாம். இப்ப சந்துல சிந்து படாம கெளம்புடி" அப்படின்னு போலீஸ்ல புடிச்சு குடுக்க, சிவா நான் உன்ன விடமாட்டேன். என்ன இப்படி பண்ணிட்டீல, உங்க 2 பேரையும் நான் நிம்மதியா வாழவே விடமாட்டேன். கண்டிப்பா நான் 1 வாரம் இல்லன்னா 15 நாள்ல நான் வந்துருவேன்டா. வந்து உங்கள வச்சுக்கிறேன்" அப்படின்ட்டு போறாங்க. இந்த மாரி வெளியில வர்றதுனால தான் நெறைய பேர் நாட்ல தப்பு பண்றாங்க. என்ன ஃப்ரெண்ட் நான் சொல்றது சரியா? தப்பா? இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க பொண்ணான கையால. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து பாக்குறாங்க. பைரவிலருந்து எல்லாம் வந்துட்டு, "நல்ல வேளை அத்தை என் தங்கச்சி என் அக்காவ காப்பாத்திட்டீங்க. என் பொண்ண காப்பாத்திட்ட" அப்படின்னு ஆளுக்கு எல்லாரும் பேச, அவ்வளோ ஒரு ஹேப்பியாறாங்க. சிவா கிட்ட வராங்க. சிவா வந்து, "பெரியம்மா, நீங்க என் சிந்துவ காப்பாத்திட்டீங்க பெரியம்மா" அப்படிங்கையில, "டேய் உன் சிந்து பண்ண காரியத்துக்கு முன்னாடி இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. என் புள்ள இன்னைக்கு வாய் தொறந்து அம்மான்னு கூப்பிட்டான்னா, அதுக்கு காரணம் சிந்துடா. அவள போய் நான் எப்புட்றா விட்டுக் குடுக்க முடியும்? அந்த சினேகாவ சும்மா விடக்கூடாதுடா" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சிந்து வா மயங்கி ஒரு மாதிரியா நிக்கிறாங்க. "என்னம்மா என்னாச்சு?" "என்னமோ தெரியல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு." "ஏன்? எதுக்கு?" "நான் காலையில இருந்து விரதம் இருந்தேன் அத்தை." "விரதமா? எதுக்கு?" அப்படிங்கிறாங்க. இல்ல சிவா சிவா கெட்ட பேர் ஏற்படுத்துச்சு இல்லையா? அதுக்கு நல்ல பேர் எடுக்கணுன்ட்டு அன்னைக்கு நான் வேண்டியிருந்தேன். அதுவும் இப்ப நல்லபடியா காயத்ரி கல்யாணம் நடக்கணும். அத்தை என்கூட பேசணும் அப்படிங்கிறதுக்காக விரதம் இருந்தேன். அதான் நான் நைட்லருந்து எதுவுமே சாப்பிடல. அதான் மயக்கம் வருதுன்னு மயங்கி விழுக, கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல அதனால கவலை இல்ல. சிவா தூக்கி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போ அப்படிங்கிறாங்க. சிந்துவ கூட்டிக்கிட்டு காருக்குள்ள போட்டுறாங்க. வேகமா ஓட்டிட்டு போறாருங்க. இவங்க எல்லாரும் நீங்க பின்னாடி வாங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு போறாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேங்க. நம்ம அன்னபூரணி எல்லாத்துலயும் சொல்லிடுறாங்க. சிந்து தான் என் மருமக. நான் அவள மன்னிச்சுட்டேன் மனப்பூர்வமா. அவ நல்ல மனசுக்கு முன்னாடி அவ பண்ண தப்பெல்லாம் நான் மன்னிக்கிறேன். அண்ணே உன் பொண்ணு தானே என் வீட்டு மருமக அப்படின்னு சொல்ல, அம்மா அப்படியே பைரவியும் அப்படின்னு முறைக்கிறாங்க பைரவி. அதுக்கு அவ ஒத்துக்கணுமேடா அப்படிங்கிறாங்க. ஒத்துக்காட்டியும் ஏன் பைரவி இவ்வளோ தப்பு பண்ணா சிந்து. அத என் தம்பி மன்னிச்சு ஏத்துக்கலையா? அது மாரி நான் ஒரு தப்பு தான். ஒண்ணே ஒண்ணு அதுவும் அம்மாவுக்காக கல்யாணம் பண்ணேன். என்னை ஏத்துக்கப்படாதா? ஏத்துக்கிறேன் ஏத்துக்காதும் இன்னும் இந்த ஜென்மத்துல நடக்காத ஒண்ணு. அத போய் நீ இன்னும் நெனச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. இங்க அதுக்குள்ள தான் இப்படி நடக்குதா? இப்ப வீட்டுக்கு வேகமா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்காங்க. சிந்து சிந்து உனக்கு ஒண்ணும் இல்லடா ஒண்ணும் இல்ல அப்படிங்கல. டாக்டரு டாக்டரு எனக்கு ஒரு மாரியா இருக்கு டாக்டரே அப்படின்னு சொல்ல, சிந்து சிந்து கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. மயக்கமா வருது பாரு. டாக்டரு நான் என் ரூம்ல ஒரு இது வச்சிருக்கேன் டாக்டரு. இந்த மாரி அடிக்கடி எனக்கு வரும். அத நான் போட்டேன்னா அந்த மாத்திரைய போட்டா எனக்கு சரியாயிரும் டாக்டரு. என்ன சிந்து சொல்ற? ஆமா டாக்டரு. நீ இப்படிலாமா மெடிசன் எடுத்துட்டு இருக்க? என்ட்ட சொல்றதில்ல? டாக்டரு கூட்டிட்டு போ டாக்டரு அப்படிங்கல. சரி சரி நான் கூட்டிட்டு போறேன். நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய வீட்டுக்கு விடுறாருங்க. சும்மா பறக்குதுங்க அப்படியே. டாக்டரே கொஞ்சம் சாஞ்சுக்கவா? சாஞ்சுக்க அப்படின்னு ஒரு கையால அப்படியே சாய்ச்சுக்கிறாரு. டாக்டரு டாக்டரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே வராரு. வண்டிய வேகமா ஓட்டுறாங்க. அப்படியே சிந்துவ பார்க்க, வண்டிய ஓட்ட சிந்துவ பார்க்க, "என்ன? என்னடா என்னைய பார்க்குற?" "ஒண்ணும் இல்ல டாக்டரே. நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "ஏய் கிறுக்கி! எந்த நேரத்துல எது பேசுறேன்னு தெரியல. பேசாம இரு" அப்படிங்கிறாங்க. "டாக்டரே உன்னைய பார்த்துக்கிட்டு இப்படி அணைச்சுக்கிட்டு இருக்கையில, நான் எப்படி டாக்டரே பார்க்காம இருக்க முடியும்? உன்னைய பார்த்தாலே ஆசையா இருக்கு டாக்டரே." "சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. இவங்க அங்க கல்யாணம் முடிஞ்சு, எல்லாம் சாப்பாடுலாம் முடிஞ்சு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு திரும்பி வர எப்படியும் ஒரு 3 ஹவர் ஆகுமா? இப்ப என்ன பண்றாங்க, அதுக்குள்ள இவங்க தான் கிளம்பி போறாங்களா, வீட்டுக்கு கூட்டி போயிடுறாரு. வீட்டுக்கு போனோனே, எங்க இருக்கு?" அப்படின்னு அதாவது கார விட்டு இறங்குறாங்க. இறங்கி நடக்க ஒரு ஸ்டெப் வைக்குது, நடக்க முடியல. "இரு சிந்து மயங்கி இருக்க பாரு. ஏன்டி இப்படி இருக்கிற? நைட்ல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கலன்னா எப்படி தாங்குவ?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிறாரு. தூக்கிக்கிட்டு, "வா" அப்படிங்கல. "டாக்டரே டாக்டரே" அப்படிங்கிறா. "பேசாம வா" கொண்டுகிட்டு போறாரு. எங்கே டாக்டர் போற?"
உன் ரூமுக்கு. என்ன டாக்டரு மறுபடியும் இன்னும் அங்கேயே போற? அத்தை தான் அங்கே என்னைய சேர்த்துக்கிட்டால்ல, அப்ப நம்ம ரூமுக்கு கூட்டு போ. ஆமால்ல, சாரி மன்னிச்சுக்கடி போ என் கூட பேசாத டாக்டரு. ஐயய்யோ! அப்பலாம் சொல்லக்கூடாதுடி அப்படின்ட்டு கூட்டிட்டு போயி தான் ரூம்ல வச்சுடுறாங்க. அப்படியே இறக்கி வச்சுட்டு வேகமா போறாரு. எங்க டாக்டர் போற? மாத்திரை எடுக்க. இரு டாக்டரே நானும் வரவா? அதெல்லாம் வேணாம். நீ போ வேணாம் டாக்டரே. நீ இருந்தாலே எனக்கு சரியாயிரும். நீ சும்மா இரு. டாக்டரே எனக்கு கொஞ்சோண்டு குடிக்கிறதுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரியா? இரு அப்படின்னு ஓடி போய் ஜூஸ் எடுத்தாந்து குடுக்குறாரு. அதுக்கப்புறம் தடபுடலா அங்க போய் ஸ்டோர் ரூம் இருந்துச்சு இல்லையா? சிந்து இருந்த இடம். அத போய் தேடுன்னு தேடுறாரு. சிந்து காணோம். எங்க இருக்கு? அப்படிங்கிறாங்க. தேடுங்க அங்கதான் இருக்கு அப்படின்னு கத்துறாங்க. தேடிக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு பாக்ஸா தொட்டு தேடிக்கிட்டு இருக்கையில அப்படியே கை வந்து இடுப்போட அணைக்குது 2 கை. திரும்புறாங்க பக்குன்ட்டு அப்படின்னு திரும்புனா சிந்து, "ஏய் என்ன இங்க நிக்கிற? நீ அங்கேல இருந்த. அது பேய். அப்ப இங்க நிக்கிறது பிசாசா?" அப்படிங்கிற. "ஆமா. இது சிவா பிசாசு" அப்படின்னு அப்படி திருப்பி விட்டு இறுக கட்டிக்கிறாங்க. "ஏய் என்ன? டாக்டரே நான் உன்ன விட்டு போமாட்டேன் டாக்டரே. உன்ன விட்டு போமாட்டேன்" அப்படின்னு சொல்லி இறுக கட்டி புடிச்சுக்கிறாங்க. "ஏய் என்ன விட்டு நீ போக மாட்டடி. மாத்திரை தேடுறேன் இரு. அதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு நீ தான் வேணும்." "ஏய் என்ன?" அப்படிங்கிறாங்க. "டாக்டரே என்ன?" "எனக்கு ஒண்ணும் இல்ல டாக்டரே." அப்படிங்கிறாங்க. "என்ன ஏப்பம் விடுற?" அப்படின்னு ஊதுறாங்க. "என்ன? மசாலா மணக்குது." "நான் அதெல்லாம் நல்லா சாப்பிட்டேன் டாக்டரே 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே." "அடிப்பாவி! அப்ப மயங்கி விழுந்ததெல்லாம் சும்மா உளறாக்கி." "உன்ன" அப்படின்னு சொல்லி தொரத்த ஐயையோன்னு ஓட இங்கிட்டு அங்கிட்டு ஓடுறாங்க. விரட்டி புடிச்சு ஒரு வழியா புடிச்சிடுறாரு. கட்டி இறுக்க பிடிச்சு அணைச்சு தூக்கிடுறாரு. "இதுக்காகத்தானே நடிச்ச?" "டாக்டரே ஆமா. எதுக்காகடி நடிச்சேன்னு நான் கேட்டா, இதத்தான் சொல்லப் போறேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சுச்சு" அப்படின்னு அலைக்க தூக்கிட்டு தான் ரூமுக்கு போயிடுறாங்க. போய் கட்டில்ல போட்டுறாங்க. போட்டுட்டு, "ஏன்டி? எதுக்குடி? இப்படியா நடிப்ப? அ இல்ல டாக்டர். என்னால பொறுக்க முடியல டாக்டர். அதுக்காக இவ்வளோ நாள் பொறுத்திருந்தேன். அம்மா, பெரியம்மா சம்மதம் தெரிவிக்கிற வரைக்கும் இருந்தேன். அது தெரிவிச்சகையோட ஆசை ஏறிருச்சா என்ன?" அப்படிங்கிறாங்க. "ஆமா. எனக்கும் எப்படான்னு ரெடியா இருந்தேன். பலான் நிலவி பால்ல விழுந்துருச்சு. அப்புறமா பொறுக்க நான் என்ன கிறுக்கியா என்ன? வா டாக்டர்ன்னு" இறுக கட்டி புடிச்சு நெத்தியோட நெத்தி முட்டிக்கிறாங்க. "ஏய் அவங்க வந்துட்டா?" "வரவெல்லாம் மாட்டாங்க டாக்டர். எப்படி?" அங்கே சடங்கு, சம்பிரதாயம் முடிஞ்சு கோயில்ல சாமி கும்பிட்டு, சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நேரா ஆஸ்பத்திரிக்கு தான் போவாங்க. "ஏன்? எப்படி சொல்ற?" "ஆமா. நம்ம அங்க தானே போயிருக்கோம்." "எப்படி தெரியும்?" "நான் தான் பைரவர்ட்ட சொல்லிட்டேனே. மெசேஜ் போட்டேன். நான் ஆஸ்பத்திரியில தான் இருக்கேன். நீங்க பொறுமையா எல்லாம் முடிச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு வாங்க பைரவி. ஒண்ணும் அவசரம் வேணாம்னு மெசேஜ் போட்டோம்ல." அவளும் ஓகேன்னு போட்டால்ல. இங்க பாரு. அடி பாவி! எல்லாம் காரியமா தான் நடக்குதாடி? "ஆமா. இன்னும் 3 ஹவர்ஸ். அவங்க வர 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரத்துக்கு நம்ம முக்கா புல்லாலா" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்க, "அடி பாவி! உன்ன போயாடி அப்புறாணின்னு நம்பிட்டு இருக்காக." "ஏன்? எனக்கென்ன? நான் அப்புறாணி தான். அப்புறாணி தான். ஆனா என் புருஷன் விஷயத்துல பிராணி ஆயிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஆனா ஒரு டாக்டரே அப்படிங்கிறாங்க. "என்ன?" அப்படின்னு மார்புல சாஞ்சுக்கிட்டு அவங்க நெஞ்சு முடி அப்படின்னு சுரண்டிக்கிட்டே சிந்து பேசுறாங்க. அ சினேகா மட்டும், "என்ன அப்ப குத்திருந்தான்னா இந்நேரம் என்ன டாக்டர் ஆயிருக்கும்? வயித்துல கட்டு போட்டு அங்க பெட்டுல படுத்திருப்ப. இப்ப இங்க என்ன கட்டிக்கிட்டு படுத்திருக்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க நான் கட்டியிருக்கேன். அங்க துணியில வச்சு கட்டியிருப்பாங்க. அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்ல, டாக்டரு "சூப்பரா பண்ணிப்புட்டப்பா" அப்படின்னு சொல்லி இறுக கட்டிக்கிறாங்க. "என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும்." அதுக்கப்புறம் என்ன? எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. அங்க காணோம்ன்ட்டு இங்க வரவே இல்லைன்னு சொல்லப் போறாங்க. அப்புறமா "எங்கடி இருக்க?" "நான் நம்ம ரூம்ல தான் இருக்கேன். நம்ம வீட்ல தான் இருக்கேன்னு" சொன்னோனே, எல்லாரும் அலறி அடிச்சு ஓடி வந்து பார்த்தா, "அடப்பாவிங்களா! இப்படிலாம் நடிச்சிருக்கியாடி?" அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.